கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுக்கு எனக்கும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க கிருபை கொடுத்த தேவனுக்கு ஒரு பெரிய கரந்தட்டு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. கடந்த வருடம் இருந்த அநேகர் நம் மத்தியிலே இன்றைக்கு இல்லை. கடந்த வருஷங்களில் இருந்த அநேகர் நம்மோடு கூட இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து சகல தீங்குக்கும் வல்லடிகளுக்கும் விலக்கி காத்தாரே, அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல வலது கரத்தை உயர்த்தி அப்படியே ஒரு நிமிஷம் ஆண்டவர் அப்படியே துதிங்க பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய பிரசன்னம் உங்க மேல இறங்கி வரட்டும். எல்லாத்தையும் மறந்து விடுங்க. உங்க வீட்டில் இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு கர்த்தரை மட்டும் பாருங்க. Turn your eyes to Jesus this evening. அவரே சகலத்தையும் உண்டாக்குகிறார். அவரே சகலத்தையும் செய்து முடிக்கிறவர். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. தேவ மகிமை இந்த மைதானம் முழுவதையும் மூடுகிறது. Thank you, Holy Spirit of God. Yes, Daddy. இறங்கி வந்து நிரப்புங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றி பலிகளை செலுத்தி நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆமென். சேர்ந்து பாடுவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். ஆமென். கொயர் வரீங்களா? Come and join me. கைகளை தட்டி come on. பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னே துதித்து வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னே துதித்து வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்தீங்களே, உங்க பிள்ளையாக மாத்திட்டீங்களே, உங்க நன்றி என்று சொல்லி பாடலாமா? உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. இப்ப நீங்க பாடுங்க. உடன்படி ஆமென். உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் everybody கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னே துதித்து வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா வாதைகள் எங்களை சூழ்ந்தபோது சட்டைகளாலே எங்களை மறைத்து வாதைகள் எல்லாம் காக்கும்படி உடைய தூதர்களை அனுப்பி உதவி செய்தேன். இன்னும் உடைய தூதர்கள் இறங்கி வருவார்களா? தெய்வீக பிரசன்னம் வருவதா? வாதைகள் என்னை சூழ்ந்தபோது சட்டைகளாலே என்னை மறைத்தி வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். செட்டைகளாலே பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி
கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நிற்கின்ற போது அற்புதமாக என்னை பெருக வச்சுக்கிற கண்ணீர் பாதையில் தெரிகின்ற போது கண்மணியே கூப்பிட்டீங்களே, உங்களுடைய கிருபைக்காக நன்றி, உங்களுடைய பலத்துக்காக நன்றி. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். அவர் கிருபை எண்ணிய துதிக்கவர் கை பண்ணி சொல்லுவோம். கர்த்தர் செய்த நன்றி சொல்ல வந்தோம். நன்றி அப்பா. என் கண்மலையானவரே, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்லுங்க, இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சொல்லுவோம், ஆராதனை ஆராதிப்போ. எஸ் டாடே சகலவதியந்துரபா செந்தரே. எந்தன் பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லை. ஓடா சொல்லுங்க, இயேசு ராஜா எதற்குமே. கை உயர்த்தி பாடுவோமா? ஆராதனை உமக்கே. We worship you, Lord. Yes, Daddy. ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே. ஆமென். ஆமென் ராஜா. ஆமென். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகோ. அல்லேலூயா. கை தட்டி சொல்லுவோம். ஆகும், எல்லாம் ஆகும். Everything is possible. Impossible is nothing before God. எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம். ஓ சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர். இந்த மாலை வேளையிலே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே Daddy, we worship you, Lord.
நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை உண்மையா ஆராதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எவ்வளோ பாட்டு பாடினாலும், எத்தனை வருஷம் பாடினாலும் அந்த பாடல்கள் நிக்கிறதே இல்லை. பார்த்தீங்களா? எவ்வளோ பாட்டு எழுதுறாங்க, எவ்வளோ சபைகள் உலகம் முழுவதும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவரை துதிக்கிறதுக்கும் அவரை பாடுறதுக்கும் பாட்டு பிறந்துகிட்டே இருக்குது. மக்கள் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. புதிய புதிய பரிமாணங்கள்ல பாடல் வருது, புதிய புதிய மெட்டில வருது. ஆயிரம் ஆயிரம் பாடல்கள், ஆயிரம் ஆயிரம் பாடல்கள். ஆனா எவ்வளோ பாட்டு வந்தாலும் அவருடைய மகத்துவத்தை சொல்லி முடியாது. ஏனென்றால் அவர் நமக்காக வைத்திருக்கிற அவருடைய திட்டம் பெரியது. கையை தட்டி வாயை திறந்து ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிக்கலாமா? எனக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த இடத்துல வரும்போது நான் ஒண்ணே யோசிப்பேன். எப்போதுமே நம்ம இந்த இடத்துல துதிக்கும் போது கண்டிப்பா பரலோகம் மிகவும் களி கூறும். இது ஒரு சாதாரணமான ஒரு கூட்டம் இல்லைங்க. நானும் பல வருடங்களாய் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம ஏற்படுகிற துதிக்கும் ஜெபத்துக்கும் கர்த்தர் எவ்வளவு அற்புதங்களை கூட செய்திருக்கிறார். இதே இடத்துல கொரோனா திருப்பி வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தைரியமா போல்டா ஜெபிச்சோம். கர்த்தர் ஒரேடியா எடுத்து போட்டார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்களா? இந்த இடத்தை கொடுத்த குடும்பத்தாரை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உண்மையிலே அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். கர்த்தருக்கென்று இந்த இடத்தை கொடுத்து இந்த இடத்துல துதியும் பலிகளும் எப்போதுமே எழும்பிக் கொண்டே இருக்கிறது. ஓர்னானின் ஏற்களத்தை தெரிந்தெடுத்தவர், ஓபேதேதோமுடைய வீட்டை தெரிந்தெடுத்தவர், உங்களையும் இந்த பட்டணத்தையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த பட்டணம் ஆண்டவருக்கு விசேஷமான பட்டணம். It's a very special city from where God wants to reach the entire world. நிச்சயமாக கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். இன்னும் பல முத்துக்கள் இந்த மண்ணிலிருந்து, கடலுக்கு அடியிலிருந்து அல்ல, சிப்பிக்குள்ள இருந்து அல்ல, தேவனுடைய கரத்திலிருந்து இன்னும் பல முத்துக்கள் இந்த முத்து நகரத்திலிருந்து எழும்புவதா. மனதார இந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறேன், உங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவாராக. பூமி நிலை மாறினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது, அவருடைய உடன்படிக்கை நிலை பெயராது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. எனக்கு என்ன பத்தி பாடுறதை விட, நம்மளை பத்தி பாடுறதை விட கர்த்தரை பாடுறது ரொம்ப இஷ்டம் எனக்கு. ஏனென்றால் ஆராதனை என்பதே அவருக்கு தான். டு த ஃபாதர், பிதாவாகிய தேவன் ஆராதனைக்குரியவர். தன்னுடைய குமாரனை நமக்கு கொடுத்ததுக்கு காரணமே நாம் தைரியமாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ஆசாரியன் மட்டுமே வரக்கூடிய இடத்திற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்து, வாங்கப்பா என் மகன் என்கிற வாசல் மூலமா உள்ள வந்து என்னை ஆராதிக்க என் கிட்ட வாங்கன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். ஜாய்சன் தம்பி இந்த பாடலை அருமையாய் இயக்கி இருக்கிறாங்க. எனக்கு என்னுடைய பாட்டு தான் நான் பாடுவேன்னு அடம் பிடிக்கிற ஆள் கிடையாது. யாருடைய பாட்டில் அபிஷேகம் இருந்தாலும் அந்த பாட்டை, அப்படிதான் இந்த மண்ணுக்கு சொந்தமான ஆல்ட்ரின் தம்பியுடைய பாட்டை நான் உலகம் ஃபுல்லா போய் பாடி பல இடங்கள்ல அந்த பாடல்களை தேவநாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். லிரிக்ஸ் இல்லைங்க, இந்த எல்இடி வால்ல தெரியுது, நீங்களும் சேர்ந்து பாடுங்க. இந்த பாடல் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல கரங்களை தட்டி come on everybody. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன்.
நாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன். கை உயர்த்தி சொல்வோம். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். அவர் பரிசுத்தமானவர். தேவ தூதர்கள் எல்லாம் அவரை புகழ்ந்து பாடுகிறார்களே, நம்மையும் கர்த்தர் பாட வைத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வான மகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வான மகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்க்கை என்றும் திருநாமம் துதித்திடுவேன். வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்க்கை என்றும் திருநாமம் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். Come on everybody. நல்லவர் நல்லவர், நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாமா? இந்த மைதானம் முழுவதுமாக உங்கள் இருதயத்திலிருந்து நொடிக்கிற அந்த ஆராதனை அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. He loves your worship. இஸ்ரவேலின் தூதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கை தட்டி துதித்திடுவேன். செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். Everybody! நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா. நல்ல கைகளை தட்டி. பெரும் கடல் உனக்கு விரோதமாய் கொந்தளித்தாலும், சோதனைகள் பெருகினாலும், அக்கினி போன்ற பிரச்சனைகளா, கர்த்தர் இந்த இரவு உன்னை அதிலிருந்து வெளிப்படுத்த போகிறார். கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே என் உள்ளம் தளர்ந்தாலும், ஆண்டவரே உடைய கரத்திலே வாழ்க்கையை கொடுக்க என்னை தாங்கி நடத்துவீங்க. ஆளியின் நாளை போல் சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும், ஆளியின் நாளை போல் சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும், தாயை பொற்கரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி, தாயை பொற்கரங்களில் தாங்கி நீ நடத்தி காட்சிய கிருபை கட்டுதி. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும்
போதுமானவர். சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. நல்லவர் இயேசு வல்லவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதிக்கிடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம். ஓ நல்லவர் இயேசு வல்லவர். சொல்லுங்க பாப்போம். நல்லவர் நீங்க பாடுறீங்களா? நல்லவர் இயேசு வல்லவர். அவர் என்ன பண்றீங்க? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு வல்லவர். நாள்தோறும் நாள்தோறும் என்றால் நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா. நல்ல கரங்களை தட்டி வாய திறந்து நம் மத்தியிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். உங்களை இன்னைக்கு கர்த்தர் எழுப்பி விட போகிறார். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து நீங்க உயரமா எழும்புகிற சீசன் வந்துருச்சு. ஆண்டவர் சொல்ல நீங்க எழும்ப வேண்டிய சீசன் வந்துருச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி அவர் உங்களோடு பேசுகிறதை நீங்கள் உணரணும். அவரோடு உங்க உள்ளம் பேசட்டும். எழும்பி வாணி என் பிரியமே, என் ரூபவதியே. 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 சாம்பலை சிங்காரமாக்கு, புலம்பலை ஆனந்தமாக்குவேன். சாம்பலை சிங்காரமாக்கு, புலம்பலை ஆனந்தமாக்குவேன். சாம்பலை சிங்காரமாக்கி ஆனந்தமாக்குவேன். சாம்பலை சிங்காரமாக்கி எழும்பி வாணி என் பிரியமே, என் ரூபவதியே. எழும்பி வாணி பிரியமே, என் பிரியமே, என் ரூபவதியே. எழும்பி வாணி என் பிரியமே, என் ரூபவதியே. எழும்பி வாணி. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கவில்லை. நான் உன்னை புதிதான பாத்திரமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். குயவன் கையில அந்த பாத்திரம் கெட்டு போன போது அதை அவன் தூக்கி வீசவில்லை. அவன் புதிய பாத்திரமாய் வணைந்தான். உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் வணைந்து கொண்டிருக்கிறார். நீ கெட்டு போகவில்லை. நீ கர்த்தர் கரத்தில் விட்டு போகவும் இல்லை. கர்த்தர் உன் பேரில் நினைவாயிருக்கிறார். இந்த ஜூன் மாதத்தில் உனக்கு ஒரு திருப்பு முனை வருகிறது. ஒரு பெரிய வாசலை திறக்கிறார். உங்களுக்காக வாசல்கள் திறக்கப்படுகிறது. கைகளை தட்டி ஆவியில நிரம்பி அதை ரிசீவ் பண்ணுகிறீங்களா? உடைந்து போன கனவால் உந்தன் வாழ்க்கையே கசக்குதோ? விழுந்து போன தருணங்கள் நினைத்து நம்பிக்கை இழந்தாயோ? உடைந்து போன கனவால் உந்தன் வாழ்க்கையே கசக்குதோ? விழுந்து போன தருணங்கள் நினைத்து நம்பிக்கை இழந்தாயோ? பருவங்கள் மாற்றுவே, உன்னை நேர்த்தியாய் காட்டுவே. அணி தரும் விருட்சம்
வெளிச்சமா உன்னை வீழ்த்தி யாக்குவே எழும்பி வாணி என் பிரியவே என்று பவதியே எழும்பி வா உங்களை தான் கூப்பிடுறாரு என் பிரியவே என்று பவதியே எழும்பி வாணி எழும்பி வா சகோதரியே உன் வாழ்க்கை முடியல உன் வாழ்க்கை இன்னும் இருக்கு ஓ எழும்பி வா எழும்பி வா நீ என் ரூபவதியே சிறகை இழந்த கழுகை போல உன் மனம் கலங்குதோ சிதறி போன சிலரை நினைத்து சிதைந்து நீ போனாயோ சிறகு இழந்த கழுகை போல உன் மனம் கலங்குதோ சிதறி போன சிலரை நினைத்து சிதைந்து நீ போனாயோ சிறுமை பொறுத்தா புது சிறகுகள் பார்ப்பா சிறகை விரித்தார் பெரும் சிகரங்கள் காண்பாய் சிறுமை பொறுத்தார் புது சிறகுகள் காண்பாய் சிறகை விரித்தார் பெரும் சிகரங்கள் காண்பாய் எழும்பி வாணி விரியவே என்று பவதியே கை உயர்த்தி சொல்லுவோம் விரியவே எழும்பி வாணி விரியவே என்று பவதியே எழும்பி வாணி விரியவே சாம்பலை சிங்காரமாக்கி புலம்பலை ஆனந்தமாக்குவே சாம்பலை சிங்காரமாக்கி புலம்பலை ஆனந்தமாக்குவே சாம்பலை சிங்காரமாக்கி புலம்பலை ஆனந்தமாக்குவே சாம்பலை எழும்பி வாணி பிரியவே என்று பவதியே எழும்பி வாணி பிரியவே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவா நீ என்னை மகிமைப்படுத்துவா கர்த்தர் சொல்றாரு நான் உன்னை விடுவிக்க போகிறேன் நான் உன்னை விடுவிக்கும்படி உன் பக்கத்துல வந்து கொண்டிருக்கிறேன் நீ விழுந்து கிடந்த இடத்துல விழுந்து கிடப்பதில்லை உன் பிள்ளைகளை நான் தூக்கி எடுக்க போகிறேன் உனக்காக இந்த மாதம் ஒரு புதிய வழியை நான் திறக்க போகிறேன் உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறிச்சு கேள்விக்குறியோட கண்ணீரோட வந்திருக்கிறாய் அல்லவா நாங்க எங்க போறதுன்னே தெரியல ஒரே குழப்பமா இருக்கு ஏசாயா 42:16 குருடர்களை அவர்களுக்கு அறியாத வழியிலே நடத்தி கொண்டு போய் அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே நான் நடத்தேன் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்கப் போகிறேன் இவைகளை செய்து நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று உன்னை படைத்த தேவன் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் உனக்காக பகிரங்கமாய் ஒரு காரியத்தை செய்ய போகிறார் அவருடைய மகத்துவம் அதை செய்து முடிக்க போகிறார் நான் விசுவாசிக்கிறேன் பரலோகத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய சலசலப்பு கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார் இயேசு சாமி உங்களுக்காக பிதாவின் வலது பார்சத்துல அவர் கெஞ்சி கேட்கிறார் என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை என் பிள்ளைங்க மறுபடியும் அந்த வழியை போக கூடாது என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை வேண்டும் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போய்விடும் அது வாய்க்காதே போகிறது பில்லி சூனிய கட்டுகள் உடைகிறது மாந்திரிக தகடுகள் எல்லாம் பொய்யாய் போகிறது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை உண்டு ரொம்ப நாள் நீங்க துதிக்க முடியல ஜெபிக்க முடியல பைபிள் எடுக்க முடியல கர்த்தர் அதை உடைக்கிறார் கர்த்தர் உடைக்கிறத பார்க்கிறேன்
உங்க மேல ஒரு வல்லமை இறங்கி வருகிறத பார்க்கிறேன். உங்க மேல ஒரு அக்கினி இறங்கி வருகிறத பார்க்கிறேன். தடைகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே உங்கள் மேல் ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. பயங்கரமான சர்ப்பத்தின் ஆவியோடு போராடி கொண்டிருக்கிறாய் அல்லவா மகளே? இன்னைக்கு நான் உனக்கு ஒரு விடுதலையை தருகிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் மோசேயுடைய கையில் இருக்கிற கோலை உன் கரத்திலே தருகிறேன். பார்வோனுடைய மந்திரங்களை, பார்வோனுடைய மந்திர கோல்களை, துன்மார்க்கருடைய அந்த செங்கோல் நிலை நிற்காது. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். கையை தட்டி வாயை திறந்து யாராவது இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கரம் என்று சொல்லும் போது கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறார். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிறார். உன் பலவீனத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தருகிற விடுதலைக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நான் தீர்க்கமாய் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். நீங்கள் சோதித்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருகிறார். இன்னும் இந்த ஆராதனை முடிவில், செய்தியின் முடிவில் ஆண்டவர் சில காரியங்களை, சில நபர்களை குறித்து அவர் கொடுத்திருக்கிறார். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். உங்களை கர்த்தர் இன்னைக்கு விடுவிப்பார். இந்த நாளிலே கர்த்தர் தெளிவாக ஒரு காரியத்தை என்னோட கூட பேசிக்கிட்டு, நான் இந்த கூட்டத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்த போதிலிருந்து ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்க வேண்டிய இந்த செய்தியை ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்தார். தேவநாம மகிமைப்படுவதாக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13, 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மைக் ஆன் பண்றீங்களா? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13, 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை, நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். யாராவது உணர்ந்தவங்க அல்லேலூயா சொல்றீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாலை வேளையில கர்த்தர் சில பேரை பார்த்து சொல்ல விரும்புகிறார். உனக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்த பூமியை சுதந்திரமாக தருவேன் என்று சொன்னதை பல நாட்களாக, பல ஆண்டுகளாக சத்துரு தடுத்து வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீ எகிப்திலிருந்து வெளியே போக வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. இன்றைக்கு உன்னை தடுத்த எகிப்தியனை நான் ஒரு முடிவு கட்ட போகிறேன். இன்றைக்கு நீ ஃபார்வர்ட் மூவ் பண்ண போகிறாய். நீ முன்னேற போகிறாய். நீ முன்னேறி சொல்ல போகிறாய். கொஞ்சம் ரெவர்ப் ஷேக் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆண்டவர் தெளிவா சொன்னார். குடும்பங்கள், தனிநபர், வியாபாரங்களை முன் செல்ல விடாமல் தடுக்கிற எகிப்தின் அந்த ஆவியை, ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஊழியத்தில் முன்னேற முடியாமல் ஏதோ ஒன்று உங்களை பின்னுக்கு இழுத்துக் கொண்டிருக்கிறது. அது ஒரு சுழற்சி போல
மறுபடியும் மறுபடியும் உங்களோட போராடுகிறது. அடுத்த லெவலுக்கு போக முடியல. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நான் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறேன், அது 1 வருடமாய் இருந்தாலும் 40 வருடமாய் இருந்தாலும் 430 வருடமாய் இருந்தாலும் நான் இன்றைக்கு, யாராவது புரிஞ்சவங்க கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு, இன்றைக்கு, டுடே. எபிரேய பதத்திலே மோயட் என்கிற வார்த்தை வருகிறது. மோயட் என்றால் என்ன? செட் டைம். கர்த்தர் இடைபட வேண்டிய நேரம் மோயட். அந்த டைம் வரும்போது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தன்னால நிறைவேறும். அந்த டைம் வரும்போது நமக்கு பேசப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நடக்கும். Moed is a season and a time where God's promises become active. யோசேப்பு ஒரு தரிசனமாய் பார்த்தார். ஆகவே இஸ்ரவேலிடத்தில் சொன்னார், என் எலும்புகளை இந்த எகிப்திலே விட்டு விடாதீர்கள். ஒரு நாள் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே உங்களை இந்த தேசத்திலிருந்து மறுபடியும் கானானுக்கு அனுப்புவார். அப்பொழுது என்னுடைய எலும்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே யோசேப்பு அதை பார்த்தார். He was able to foresee the promise God gave to Abraham. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார், பிறகு உன்னுடைய ஜனங்கள் அந்த அந்நிய தேசத்திலே போய் அடிமைகளாய் இருப்பார்கள், அந்நிய தேசத்தாரை சேவிப்பார்கள், ஆனால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள், நிச்சயமாய் அறிவாய். ஆனால் நான் நியாயம் தீர்க்கிற ஒரு டைம் வரும், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். மிகுந்த பொருட்களுடனே. God prophesied not only deliverance but also blessing, prosperity. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை எப்படி கொண்டு வர போறாருன்னா, வெறும் விடுதலையை மட்டுமல்ல, ஒரு பொருளாதார செழிப்பையும் சேர்த்து தரப்போ. நான் இருந்தா நல்ல கையை தட்டி இருப்பாங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை மட்டும் இல்ல, கர்த்தர் விடுதலையை மட்டும் இல்ல, திரளான ஆசீர்வாதத்தோட உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். உயர்த்தி வைக்க போகிறார். உயர்த்தி வைக்க போகிறார். எங்களுடைய ஆலயத்தில் ஒரு வாலிப மகன் ஒருவன், அந்த வாலிப மகன் இடத்துல வந்து சொன்னான், என் வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அந்த வாலிப மகன் இடத்துல சொன்னேன், நீ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததுனாலே இந்த காரியங்கள் நடக்கிறது. அவன் ஒத்துக்கிட்டான், ஆமா, நான் என்னுடைய பெற்றோர், என்னுடைய மாமனாருடைய விருப்பத்துக்கு விரோதமாக போய் திருமணம் செய்து கொண்டேன். நான் சொன்னேன், நீ மனம் திரும்பு, மன்னிப்பு கேள், ஞானஸ்தானம் எடு. ஞானஸ்தானம் எடுத்தான். அவங்க மாமனார் மாமியார்ட்ட போய் மன்னிப்பு கேட்டான். வந்து அவனை ஆசீர்வதித்து ஜெபித்த போது என்ன ஆச்சரியம்! அதுவரைக்கும் அடிமையாக ஒரு மளிகை கடையில், சூப்பர் மார்க்கெட்ல பொருட்கள் எடுத்து கொண்டிருந்த அந்த மனிதனை கர்த்தர் ஒரே வருஷத்துக்குள்ள கார் வாங்க, வீடு வாங்க கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி விட்டார். இன்று கண்ட எகிப்தியனை என்றைக்கும் இனி காண மாட்டீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு அந்த திருப்பு முனையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அதற்காகவே என்னை அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார், உங்களுக்கு இதை தீர்க்க தரிசனமாய் உரைப்பதற்காக. சொல்லுங்க ஆமென். ஆனால் நம்ம வாசித்த அந்த வசனங்கள்ல மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு, மோசே ஜனங்களை பார்த்து இப்படி சொல்றாரு. ஏன் இதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? ஏனென்றால் இவர்களுக்கு ஒரு நிலைமை வந்து விட்டது. என்ன நிலைமை? கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து ஒரு இரவு புறப்பட செய்தார். 10 வாதைகளை அனுப்பினார். அந்த 10 வாதைகளிலே பார்வோன் அசைக்கப்பட்டான். கடைசி வாதை, தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்கிற அந்த வாதை வந்தபோது பார்வோன் சொன்னான், இவர்களை இங்க தேசத்தை விட்டு வெளியே போங்க, எடுத்துக்கொண்டு போங்க. துரத்தினான். எகிப்தியர் பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்து துரிதமாய் அவர்களை அனுப்பி வச்சாங்களாம். உடனே கிளம்பு, உடனே கிளம்பு.
ஆண்டவர் சொன்னபடியே நடந்துச்சா? ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, இவர்களை நேர் வழியா வயா மாரிஸ் என்று சொல்லப்படுகிற சி ரூட் வழியா கர்த்தர் கொண்டு போகாம, சியோட பக்கத்தில் இருக்கிற மெரைன் டிரைவ், நம்ம தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு நேஷனல் ஹைவே போகுது தெரியுங்களா? அப்படியே கீழே இறங்கும், அப்படியே அந்த கோஸ்டல் ரோடு இருக்கும், நம்ம ஈசிஆர் மாதிரி. அது மாதிரி வயா மாரிஸ் என்ற அந்த வழியா கொண்டு போகாம கர்த்தர் அவர்களை நேரா நார்த்துக்கு அப்படி கொண்டு போய் எகிப்திலிருந்து கானானுக்குள் கொண்டு போகாம அவங்க சவுத் பக்கமா திருப்பி விட்டு ஒரு முக்கோணமான இடத்துக்கு கொண்டு வந்தார். முதல்ல மிக்தால் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தார். மிக்தால் என்றால் அது ஒரு வாட்ச் டவர். அந்த இடத்துல இருந்தா எதிரி நாட்டு படைகள் வருகிறார்களா என்று பார்ப்பார்கள். அதுதான் ஜெபத்துக்கும் காவலாளர்கள் நிற்கிற இடம். மிக்தால் என்றால் பிரேயர் டவர். மகதலேனா, அந்த பெயர் எப்படி அந்த மகதலேனா மரியாளுக்கு வந்தது என்றால், மிக்தால் என்று சொல்லப்படுகிற அந்த ஊர்ல வசிக்கிற மரியாள். ஆகவே மக்தலேனால் மரியாள் என்கிற பெயர் அவளுக்கு கிடைத்தது. ஒரு ஜெப வீராங்கனை. ஆகவேதான் ஆண்டவர் அவளை விசேஷமாய் சந்தித்தார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல அவர் கரிசனையாய் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர்களை வெளிப்படுத்தின போது அவரை கொண்டு வந்தது மிக்தால். அப்படியானால் கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். லகாய் ரோயி எல்ரோய் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். வாட்ச் டவர் தாண்டி வந்த பிறகு ஆண்டவர் அவர்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தார். அந்த இடத்துக்கு பேர் தான் பாய் ஹகிரோத். பாய் ஹகிரோத். இந்த மேப்பை கொஞ்சம் பாருங்களேன். இந்த மேப்பை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த மேப்ல பாருங்க, மேல அந்த பச்சை கலர் லைன் ஆரம்பித்து, இன்னும் கொஞ்சம் பெருசாக்குங்க தம்பி, மேல அந்த பச்சை கலர் லைன் ஆரம்பிச்சு அங்கே இருந்து அவர்கள் கீழே அந்த மிக்தால் என்று சொல்லப்படுகிற சிவப்பு பெரிய வட்டம் இருக்கு பாருங்க, அதை தாண்டி அவங்க மேல ஏறி அந்த பாய் ஹரிரோத் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறார்கள். அந்த இடத்துல என்ன நடக்கிறது? அந்த இடம் ஒரு முக்கோணமான ஒரு இடம். இட் இஸ் லைக் எ ட்ரையாங்கிள். இதனுடைய க்ளோஸ் அப் பிக்சர் ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. இந்த பாய் ஹரிரோத் என்றுடைய மற்றொரு பிக்சரை காண்பிக்கிறேன். அதில் நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு கெனால் மாதிரி. இது இல்லை, இன்னொன்று க்ளோஸ் அப் மவுத் ஆஃப் கெனால். அது நீங்க ஜூம் பண்ணி இன்னொரு பிக்சர் அனுப்பிச்சேன். அந்த பாய் ஹரிரோத் என்று சொல்லப்படுகிறது, அதற்கு பேர் என்ன? மவுத் ஆஃப் கெனால். அதாவது வாயில், வெற்றியின் வாயில். எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜூன் மாதம் உங்களுக்காக கர்த்தர் ஒரு வெற்றியின் வாசலை திறக்கிறாரு. அனுகூலமான வாசலை திறக்கிறாரு. நீங்க விடுதலையா கடந்து போவதற்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா. இந்த பாய் ஹரிரோத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது பால் செஃபோன்ற இடம். பால் செஃபோனுக்கும் பாய் ஹரிரோத்துக்கும் நடுவுல கர்த்தர் கொண்டு வந்து இந்த முக்கோணமான இடம், பின்னாடி வர முடியாது, முன்னாடி சிவந்த சமுத்திரம், இந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து அவங்களை நிறுத்தி விட்டார். இன்னொரு படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பால் செஃபோன் என்று சொல்லும் போது அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், வடக்கே இருக்கிற பாகால் தெய்வம் என்ற அர்த்தம். எகிப்தியர் தங்களை காத்து வருகிற வடக்கே இருக்கிற பாகால் என்று சொல்லி அதற்கு பெயர் வைத்திருந்தார்கள். எகிப்தினுடைய எல்லா தெய்வங்களையும் 10 வாதைகளாலே வதைத்தார். தவளையை, பலவிதமான மிருகங்களை தங்கள் தெய்வங்களாக வணங்கி வந்தார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களை கற்பித்து வைத்தார்கள். இது மழையை கொண்டு வரும், இது செழிப்பை கொண்டு வரும். அந்த வாதைகள் எதற்கு அனுமதித்தார் என்றால், பாரு, நீ எதை வணங்கினியோ அது உன்னை காப்பாத்தாது, கர்த்தருடைய கரம் மட்டுமே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? ஆகவே தான் மோசே ஒவ்வொரு தடவை வரும்போது சொன்னார், என் வாக்கினாலே அன்றி இந்த தேசத்தில் பேனா மாறும். புழுதிய மோசே கோலால் அடித்தார், புழுதி எல்லாம் பேனாக மாறிவிட்டது. மந்திரவாதிகளும் முயற்சி செய்தார்கள், மாற்ற முடியவில்லை. இது தேவனுடைய விரல் என்று சொன்னார்கள். உங்களுக்காக கர்த்தர் இந்த தடவை இந்த மாசம் அவருடைய விரலை நீட்ட போறாரு.
வழியை காண்பிக்க போறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பார்த்திருப்பாங்க. அந்த சிவந்த சமுத்திரத்தை, இந்த கடைசி இப்ப போட்டீங்களே, அதுதான் நீங்க பார்த்திருப்பாங்க. இதுதான் அவங்க பார்வையில முன்னாடி சிவந்த சமுத்திரம், கிராஸ் பண்ணி அந்த பக்கமா அவங்க போகணும். 501 மீட்டர். அந்த அதை தாண்டி போறதுக்கு அவங்க யோசித்து அங்க வந்து நின்று கொண்டிருக்கிறாங்க. யார் இவர்களை இங்கே நடத்தினது? அன்பானவருடைய பிள்ளைகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களை ஆண்டவர் தவறாய் நடத்த மாட்டார். உங்களை நடத்துகிறவர் உங்களை நேர் வழியாய் நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. 1 சாமுவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம். அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி மோசேயும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், கையை தட்ட போறீங்க. எந்த மனிதனும் தானாக முன்னுக்கு வருவதில்லை, தானாக விடுதலையை பெறுவதில்லை. அவன் பார்க்காத ஒரு இன்விசிபிள் ஹேண்ட், கண்களுக்கு தெரியாத ஒரு கரம் இருக்கிறது. உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர். எகிப்து தேசத்திலிருந்து தானா வரலங்க, கர்த்தரே புறப்பட பண்ணார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நம்ம சொந்த முயற்சியில செய்ய முடியாதுங்க. கர்த்தருடைய கரம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது. சாதாரணமா நடத்தினதா இல்லைங்க. ஒரு அக்கினிமயமான மேகத்தில் அவர் இறங்கி வந்தாரா. அவங்கள் அந்த மேகம் நடத்தினதா. அவர்களை நடத்தினது ஒரு மேகம். இன்னைக்கு நீங்களும் கேட்கிறீங்க, ஆண்டவரே, நான் இந்த இடத்துல, இந்த குடும்பத்துல, இந்த பிள்ளைகள், இந்த வேலை, இந்த பிசினஸ் தவறா வந்துட்டேனா? Did I make a mistake? நான் தவறுதலா இந்த இடத்துக்கு வந்துட்டேனா? பல கேள்விகள். சில நேரத்தில் தேவ சுத்தத்தின்படி நடந்தாலும் நமக்குள்ளே ஒரு ஐயம் வருகிறது. நான் என் காலங்களை வேஸ்ட் பண்ணிட்டேனா? நான் காத்திருந்தது வீணா? என்னை கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார்னு நான் சொன்னேன். மற்றவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் பின்னாடி நிக்கிறேனே. என்னை கர்த்தர் விடுவிப்பாருன்னு சொல்றேனே, ஆனா பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ஏறிக்கிட்டே போதே, திருமணம் ஆகலையே, இன்னும் எனக்கு குழந்தை பிறக்கலையே, இன்னும் எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே, என் தொழில் நான் எதிர்பார்த்த வருமானத்தை கொண்டு வரலையே, என் பிள்ளைகளுடைய ஃபீஸை நான் எப்படி கட்டுவேன்? கர்த்தாவே, நீ தான் எனக்கு இதை தந்தீரா? நான் தெரியாம செஞ்சிட்டேன். நான் ஜெபிச்சனே, என் போதகட்ட ஜெபித்தனே, உபவாசம் இருந்தனே. ஒரு மகள் இடத்துல வந்து சொன்னாள், இதற்காக தான் நான் காத்திருந்தேனா? என் கணவர் இப்படி இருக்கிறாரே. நான் சொன்னேன், பொறுமையாயிரு, அதே மனுஷனை கர்த்தர் ஊழியக்காரனாய் மாற்றுவார். இன்னைக்கு அவங்க 2 பேரும் ஒரு சபையை நடத்துகிறாங்க. ஆத்துமாக்கள், ஏராளம் ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God never makes a mistake. யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நல்ல கவனிங்க. இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படி கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் மேகஸ்தம்பத்தை அப்படின்னு போட்டிருந்தா அவர் வரல, ஒன்னு அனுப்பிச்சாருன்னு அர்த்தம். மேகஸ்தம்பத்திலும் என்ன அர்த்தம்னா அவரே மேகஸ்தம்பமாய் நடந்தார். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பக்கத்தில் உங்களை தட்டி சொல்லுங்க, அவர் தான் என்ன நடத்திட்டு வந்தார், அவர் தான் என்னை இங்க கொண்டு வந்தார். கணவன் மனைவியா இருந்தா அவரை பார்த்து சொல்லுங்க, அவர் தான் உங்களை எனக்கு கொடுத்தார். நானா கேட்டேன், அவர் தான் கொடுத்தார். சில பேர் ரொம்ப உணர்ந்து சொல்றீங்க போல இருக்குது, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆமா,
உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து கேட்குற, ஏன் என்ன பெத்த? நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட கர்த்தர் தான் கொடுத்தார். நானா கேட்டேன்? நான் ஜெபிச்சேன், கர்த்தர் கொடுத்தார். வேலை இல்லை, வேலை கொடுத்ததுக்கு அப்புறமா ஏன் ஆண்டவரே இந்த வேலையை கொடுத்தீங்க? கல்யாணம் ஆகல, அதுக்கப்புறமா ஏன் ஆண்டவரே இந்த புருஷனை கொடுத்தீங்க? பிள்ளை பெத்தல, அதுக்கப்புறமா இந்த பிள்ளை இவ்வளோ சேட்டை. அப்போ உனக்கு ஒரு மக்கு பிளாஸ்டரிய கர்த்தர் கொடுக்கட்டுமா? பேசவே பேசாது. நீ 100 வார்த்தை பேசினா ஒரே ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லும். பரவாயில்லையா? அந்த மாதிரி பிள்ளைய கொடுக்கலாமா? ரொம்ப வாய் பேசுறான் பாஸ்டர், கர்த்தர் வாயிலே அடிச்சிட போறாரு. பார்த்து உங்களால நடத்த முடியலன்னு சொல்லுங்க, கர்த்தர் கையில கொடுங்க. உங்களுக்கு தந்தவர் மேகத்தில் வந்து உங்களை மேகம் அடையாளம் அல்ல, மேகம் தேவ பிரசன்னம் அல்ல, மேகம் கர்த்தராகிய தேவன். It is the manifestation of Yahweh. யெகோவா தேவன் தம்மை வெளியரங்கமாக்கி காண்பித்த ஒரு கிரியை தான் மேகஸ்தம்பம். It's not it was he. அது அல்ல, அவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு? Thank you Holy Spirit of God. சென்னையில நாங்க இப்போ 24 மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக ஒரு இடத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல நின்று நாங்க நிற்கும் போது முதல் நாள் ஒரு பயங்கரமான காற்று. என் மகளை அந்த போட்டோ அனுப்ப சொல்றேன், கவனிங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு காற்று வந்தது, சுழல் காற்று போல. 2வது நாள் நின்று ஆராதிக்கும் போது ஒரு மகிமையான ஒரு மேகம் வந்து அங்க நிக்கிறத பார்த்தோம். அந்த மேகம் கலஞ்சு போலங்க, வித்தியாசமான கலர்ல இருந்துச்சு. இரவானது, ஆனா அந்த மேகத்தினுடைய அந்த ஃபார்மேஷன் மட்டும் மாறவே இல்லை. இந்த பாருங்க, இந்த கோல்டன் எல்லோவா இருக்கு பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துல அதனுடைய கலர் அப்படியே ஒரு 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 இந்த ரெயின்போ சொல்லுவாங்களே, தமிழ்ல என்ன? வானவில். வானவில் போல அந்த கலர் அப்படியே மாறி அந்த இடத்துல நின்னுச்சுங்க. என் பிள்ளைங்க 2 பேர் அந்த போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனுடைய கலர் அப்படியே மாறி, அது நாங்க உடனே இன்டர்நெட்ல போட்டு இது என்ன வித்தியாசமான மேகமா இருக்குதுன்னு போட்டா இன்டர்நெட்ல போட்டிருக்குது, இந்த மேகத்துக்கு பேரு மகிமையின் மேகமா, க்ளோரி கிளவுட். யாராவது கையை தட்ட மாட்டேன்றீங்களா? நீங்களும் நானும் நினைக்கிறோம் சாதாரண தெய்வம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சர்வ லோகத்தை சிருஷ்டித்த எலோஹீம். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த ஜூன் மாதத்திலிருந்து அடுத்த மே மாதத்துக்குள் கர்த்தர் இந்தியாவிலே ஒரு மகிமையை காண்பிக்க போகிறார். There is going to be a change. ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். பார்வோனும் அவருடைய மந்திரவாதிகளும் ஒரு பக்கம், இந்த பக்கம் கர்த்தரும் அவருடைய மோசேயுடைய கையில் இருக்கிற அற்புதத்தின் கோலையும் கர்த்தர் கையில கொடுத்து சபையை பார்த்து சொல்றார், நீ தைரியமாய் போய் பேசு, என் ஜனத்தை போக விடு என்று சொல். Let my people go. என் ஜனத்தை போக விடு, என் ஜனத்தை அடிமைப்படுத்தாதே. எகிப்தை பார்த்து கர்த்தர் சொல்றார், என் ஜனத்தை ரொம்ப நாள் நீ கட்டி வச்சுட்ட, ரொம்ப நாள் நீ சொன்னதை அவங்க கேட்க வேண்டியது இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த யுத்தம் வலுப்பெற்று வேற லெவலுக்கு வந்துருச்சு. இதற்கு மேல் இது இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் நடக்கிற யுத்தம் அல்ல, இது கர்த்தருக்கும் பாகாலுக்கும் நடக்கிற யுத்தம். என்னைக்கு நீ கர்த்தருடைய கோலை, நீ என்னைக்கு கர்த்தருடைய கையில் இருக்கிற வல்லமைய மட்டுப்படுத்தி அதல்ல இதுவே எங்களை நடத்தட்டும் என்று சொன்னாயோ, கர்த்தர் இறங்கி வரப்போகிறார். நான் இருந்த கையை தட்டி புரிஞ்சவங்க மட்டும், என்னப்பா தூங்குறியா ட்ரம்மர், காணாம போயிட்டானா? ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. செய்ய போறாருங்க, அவர் செய்ய போறார், அவர் செய்ய போகிறார். மகிமையின் தேவனாய் இறங்கி வரப்போகிறார். நீங்க இதுவரை பார்த்திராத அதிசய அடையாளங்கள் இனி வானத்தில் நடக்க போகிறது. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து மத்த வாக்குத்தத்த வசனங்கள் அப்படியே நடக்க போகிறது. யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் முதல்ல சொல்றாரு,
உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அதுக்கு பிறகு ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் 2:30 சொல்கிறது, வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? பார்க்க ரெடியா இருக்கிறீங்களா? பார்க்க ரெடியா இருக்கிறீங்களா? இதை பாருங்க, இந்த மேகத்தை பாருங்க, இந்த மகிமையான ஃபார்மேஷனை பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுங்க தம்பி, எப்படி இருக்கு பாருங்க இந்த ஃபார்மேஷன். இதை நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க. இதுக்கு பேர் க்ளோரி கிளவுட். பொன்மயமான காந்தி, பொன்மயமான காந்தி, பொன்மயமான காந்தி. அது கிழக்கிலிருந்து வருகிறது என்று தீர்க்கதரிசி பார்த்து சொன்னார். அதே கிழக்கு எருசலேமில் இருந்து, ஈஸ்டில் இருக்கிற நம்ம கிட்ட இருந்து, இந்த தேசத்திலிருந்து நம்ம ஜெபத்தின் நிமித்தமாய் முழு இரவு ஜெபம், உபவாச ஜெபம், முழு இரவு ஜெபம், உபவாச ஜெபம், ஃபாஸ்டிங் பிரேயர், டே பிரேயர், 21 நாள் ஜெபம். யோபு 37:21 சொன்னாரே, இப்போதும் காற்று வீசி ஆகாய மண்டலங்களில் உள்ள மப்பு நீங்க பண்ணி இருக்கிற சமயத்தில் வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வரும்போது, ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியனை முதலாக ஒருவரும் நோக்கி பார்க்க கூடாது. தேவனிடத்திலே பயங்கரமான மகத்துவம் உண்டு. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஐயா, கடைசி காலத்தை குறித்து நம்ம எல்லாரும் செய்திகளை கேட்டோம். அருமையான அன்பு சகோதரர் எம்டி ஜெகன் அவர்கள் நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளை, கடைசி காலத்துக்கு ஆரம்பிக்கிற காலத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற வார்த்தைகளை கொடுத்தார். அருமையான டேவிட் விஜயகாந்த் அவர்களும் ஜெசிந்தா அவர்களும் சபை எப்படி அன்பிலே தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ முன்னாடி போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஏனென்றால் உனக்கு முன்பாக இருக்கிற தடையை உடைக்க போறேன். அந்த தடையவே நான் விடையா மாத்த போறேன். பல நாட்கள் உன்னை பின்தொடர்ந்த காரியங்களை நான், சபையே, என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரேடியா இன்னைக்கு அழிக்க போறேன். உனக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். யாராவது கையை தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? மேல போயிருந்தாங்கன்னா பெலிஸ்தியரை சந்திச்சிருப்பாங்க. பெலிஸ்தியரை சந்திச்சா என்ன ஆயிருக்கும்? பெலிஸ்தியர் யுத்த சன்னதான மனுஷர், அவர்கள் கையிலே ஆயுதங்கள் இருந்தது. ஆனால் இஸ்ரவேலர் 400 வருஷங்களாக செங்கல் அறுத்து மேசனா அவர்கள் கொத்தனார் வேலை செய்யற வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கையில ஆயுதம் இல்லை. யாத்ராவும் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். சில பேருடைய மனசுல, ஏன் ஆண்டவரே என்னை இங்கே கொண்டு வந்தீர், ஏன் இந்த சூழ்நிலையில கொண்டு வந்தீர்? நான் சொல்றேன், இது ஒரு செட்டப். கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற மாபெரும் வெற்றிக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்து, நீங்க பார்க்காத ஒரு பெரிய திட்டத்துல உங்களை கொண்டு வந்து வெற்றியின் வாயிலாம் பாய் ஹரிலோத்துல இன்னைக்கு கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கிறார். யாத்ராவும் 13:17 சொல்கிறது, யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். அந்த வழியா போயிருந்தா நீ செத்திருப்ப. பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, நல்ல வேளை கர்த்தர் நம்மளை திருப்பி விட்டாரு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க விதவை கோலமா நின்றிருக்கலாம், ஒருவேளை உங்க பிள்ளைங்க மரிச்சிருக்கலாம். Who knows what could have happened? Never question God. Wherever he leads, he has a plan and a purpose. அவர் எங்கே நடத்தினாலும் திட்டம் வைத்திருக்கிறார், திட்டமாய் செய்து முடிப்பார். நான் ஆவியில நிரம்பி சொல்றேன், இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு மாபெரும் விடுதலையை கர்த்தர் காண்பிக்க போகிறார். இன்னைக்கும் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ண போகிறார். வானத்தில் அதிசயத்தை காண வைத்தார், ஒரு மேகத்தை காண வைத்தார். ஒரு மேகம் பார்த்தாங்க, அந்த மேகம் தான் அவங்களை நடத்துச்சு. எங்க நடத்துச்சு? யாத்ராவும் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்த அந்த மேகம் தான் இந்த சிவந்த சமுத்திரத்தினுடைய வாயிலாம் பாய் ஹரிரோத் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு நடத்தினது. அன்பானவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்ன செய்தார்? இந்த 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 எகிப்தியனாகிய இந்த பார்வோன் இருக்கிறான் பாருங்க, இவன் எப்படிப்பட்டவன்னா, அவங்களை அனுப்பிட்டான்.
அனுப்பி அவங்க போய் அந்த முக்கோணமான இடத்துல மாட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. முன்னாடி கடல், பின்னாடி திரும்ப முடியாதுன்ற இடத்தை பார்த்த உடனே அவன் நினைச்சான், இவங்களை ஒரேடி அழிச்சிடலாம், இவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா நமக்கு பிரச்சனைன்னு தன்னுடைய எல்லா சேனைகளையும் கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட இருக்கிற கொடுத்த பொன்னையும் வெள்ளியும் திருப்பி எடுத்துடலாம், அந்த விடுதலையை வாங்கிடலான்னு அவன் வர்றான். நீங்க கூட அப்படித்தானே? பட்ட காலே படும். அதே மாதிரி திரும்ப திரும்ப சீசனெல்லாம் உங்களுக்கு சில பிரச்சனை வருது. ஒரு கடன்ல இருந்து வெளியே வந்து நல்லா தலை நின்று நிற்கும் போது வேற ஒரு கடன், ஒரு வியாபாரத்தில் செழிக்கும் போது மறுபடியும் ஒரு தோல்வி, முன்னேறலாம் நடக்கும் போது ஒரு அடி வச்சா 10 அடி வழுக்குது பிரதர். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், இனி அப்படி ஆவதில்லை. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நீங்க முன்னாடி போக போறீங்க, பின்னாடி திரும்பி வரப்போகிறது இல்ல. கர்த்தர் சொல்றார், முன் வச்ச கால பின் வைக்காத, நான் உன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் கொண்டு போக போறேன். உங்களை வச்சு தேசத்துக்கே ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொடுக்க போறாருங்க. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆகவே கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றார், இட்ஸ் நோ மோர் யுவர் பேட்டில். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தம் இப்போ என்னுடையதா மாறிடுச்சு, நான் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். I am going to fight the battle. நீங்கள் நின்று கொண்டு நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகும் ரட்சிப்பை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, டுடே, எழுதி வைத்துக் கொள்ளுங்க, டுடே, இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு ஸ்டாண்ட் ஃபர்ம். அடுத்து சொல்றார், see, பாருங்க, எதையும் செய்யாதீங்க. ரொம்ப கஷ்டமான காரியம் என்ன தெரியுமா? அமைதலா இருப்பது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த வீடா அந்த வீடா, அந்த பொண்ணா இந்த பொண்ணா, இந்த வியாபாரமா அந்த வியாபாரமா, எதையாவது செய்யறதுக்கு நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறது, ஓடுறது, இங்க ஓடுறது அங்க ஓட, இதுவா அதுவா அதுவா இதுவா, கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், அமைதலா இருப்பார். அவர் சொல்றார், நீ எப்போ அமைதலா வரையோ நான் உனக்காக எழுந்து யுத்தம் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கு மேல நான் அமைதலா இருக்க கூடாது. ஏனென்றால் இப்பொழுது கர்த்தருடைய நாமத்துக்கு அவர் வைராக்கியம் பாராட்டி அவர் இறங்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? It's no more about you and the Egyptians. It's all about his name. இப்ப அவருடைய பேருக்கு ஒரு பெரிய சவால். பார்வோன் நினைச்சுக்கிட்டான், இவங்களுடைய தேவன் வீக்கான தேவன், இவருடைய கர்த்தர் இவர்களை கொண்டு போய் மாட்டி விட்டுட்டாரு. அவர் மாட்டி விடுறவர் அல்ல, அவர் செங்கடலை தம்முடைய நாசியின் காற்றாலே இரண்டாக பிளக்கிறவர். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. சங்கீதம் 106:8 முதல் 12 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அவர் கடலை அதட்டினாராம், அது அவர்களுக்கு முன்பாக அது வற்றி போனதாம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அது ட்ராப் இல்ல, தேவன் அவர்களுக்காக கொடுத்த ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். பை ஃபெய்த் ஆண்டவர் அவங்களுக்கு காண்பிக்க விரும்பினார், என்னை அல்லாமல் வேற யாரும் உங்களை விடுவிக்க முடியாது, நானே உங்கள் தெய்வம் என்று நீங்க அறிந்து கொள்ள போறீங்க. வெட்டாந்தரையில் நடக்க பண்ணினாராம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? யோபு 37:10 வசனத்துல, by the breath of God frost is given and the breath of the waters it is straightened. அவருடைய சுவாசம் என்ன பண்ணுமா? தண்ணீரை பனிக்கட்டையாக உறைந்து போக வைக்குமா, ஒரு மதில் போல நிக்க வைக்குமா. ஆமா, கர்த்தர் அவருடைய சுவாசத்தை அனுப்பின போது அந்த தண்ணீரை உறைந்து போக பண்ணி ஒரு மதிலாக அவர்களுக்கு மாறிவிட்டது. லிக்விட் டு சாலிட் ஸ்டேட்டா அப்படியே ஐஸ் கட்டி மாறி மாறி நின்றுச்சு. இஸ்ரவேல் கடந்து போன பிறகு எகிப்தியர் பின்னாடி அவருடைய ராணுவமும் சேனைகளும் வந்துருச்சு. கர்த்தர் இப்ப என்ன பண்ணார் தெரியுமா? அக்கினி மயமானவர் அந்த தண்ணீரை அப்படியே உருக பண்ணினார், சூடாக்கினார். ஒரு எகிப்தியன் கூட அதிலிருந்து வெளியே வரல. முற்றிலுமாய் கைகளை தட்டி வாயை திறந்து உங்களுடைய எதிர்ப்பை கர்த்தர் இன்னைக்கு ஒரேடி அழிக்க போகிறாரு. ஒரு எழுப்புதல் வர வேண்டுமானால் கர்த்தர் ஒரு முடிவை கட்ட வேண்டும். ஒரு மாபெரும் எழுப்புதல் நம்முடைய தேசத்துக்கு வரப்போகிறது. அதற்காக கர்த்தர் என்ன செய்ய போறார்னா, எல்லா ரதங்களை, எல்லா குதிரைகளை, எல்லா எதிர்ப்பின் வல்லமைகளை அவர் மூழ்கடிக்க போகிறார். அவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் நீங்கள் காண மாட்டீர்கள். இப்பொழுது ஒரு விடுதலை வரப்போகிறது. இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்க போகிறது.
இப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக வழக்காட போகிறார். ஹalleluya. எத்தனை பேர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? நான் செய்தியை தொடர்ந்து நான் பேசலாம், பட் ஆனால் எனக்கு என்னமோ தோணுது, இந்த நேரம் உங்களுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுக்கறதுக்கு அவர் இறங்கி வந்து விட்டார். என்னமோ இப்போ நடக்க போகுது நான் உணர்றேன். ஆகவே எல்லாரும் எழும்பி நிற்கிறீங்களா? ஷகமானதலபா சென்டரே. யாருக்கெல்லாம் இன்னைக்கு சுகம் வேணும், யாருக்கெல்லாம் கடன்ல இருந்து விடுதலை வேணும், யாருக்கெல்லாம் ஒரு அற்புதம் வேணுமோ சீக்கிரம் முன்னாடி ஓடி வாங்க, சீக்கிரம் முன்னாடி ஓடி வாங்க. நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். நம்ம ஒருமனப்பட்ட தேவனை நோக்கி கேட்க போகிறோம். உங்களுக்கு இன்னைக்கு விடுதலையின் இரவு நான் சொல்லிட்டேன். சகோதரர்கள் இடது பக்கம், சகோதரிகள் வலது பக்கம். சகோதரர்கள் இடது பக்கம் வாங்க, சகோதரிகள் வலது பக்கம் வாங்க. சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா ஓடி வாங்க. நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள நான் முடிக்க போகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. நல்ல கையை தட்டி சீக்கிரமா ஓடி வாங்க. கடல்ல இருக்கிறவங்க வாங்க. வியாபாரத்துல பிரேக் த்ரூ வேணும்னா வாங்க. வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. இது உங்களுக்கான நேரம். கர்த்தர் உங்களுடைய கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றுவார். வாலண்டியர்ஸ் யாராவது இந்த 2 பேரை ஆண்கள் பக்கம் அனுப்புங்க. கொஞ்சம் வாலண்டியர்ஸ் அனுப்புங்க. கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவார். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. கையை தட்டி வாயை திறந்து அத சொல்றாரு. நான் தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கண்ணீரை துடைப்பேன். வெள்ளம் போல சத்ரு வந்தா நான் ஆவியானவராய் கொடியேற்ற போகிறேன். நெடுநாள் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். வேண்டியது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். சகோதரியே, உன் கணவன் விட்டு போனார் அல்லவா, உன் குடும்பம் உடைஞ்சது அல்லவா, கத்த சொல்ல மறுபடியும் சேர்க்க போகிறேன். நீ சகலத்தை திருப்பிக் கொள்ளுவார், இழந்தவைகளை திரும்பி பெற்றுக் கொள்ளுவார். உன்னுடைய நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். உன்னோடு போராடினவர்களை தேடி காணாதிருப்பாய். மந்திர தகடுகள் எரிகிறது, மந்திரவாதியின் ஆவிகள் பயந்து ஓடுகிறது. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் ஏவி விடப்பட்ட ஏவல் ஆவிகள், பில்லி சூரிய கிரியைகள் எரிந்து சாம்பலாகிறது. வெளியே வா, வெளியே வந்து விடு. இயேசுவின் நாமத்தில் அக்கினி ஃபயர். தேவ வல்லமை இறங்கி வருகிறத பார்க்கிறேன். சில பேருக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறத பார்க்கிறேன். நீ எழுத வேண்டிய நேரம் வந்துருச்சு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட மந்திர கட்டுகள் உடைகிறது. தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஓ ரத்தாலபா சஞ்சரபா. அங்கங்கே அக்கினி விழுகிறத பார்க்கிறேன், அங்கங்கே அக்கினி விழுகிறத பார்க்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, அந்த எகிப்தியரை பார்க்க மாட்டேன், அந்த எகிப்தியரை பார்க்க மாட்டேன். உன் குடும்பத்துக்கு விரோதமாய் செய்த அந்த எகிப்தியனை நான் இன்னைக்கு இது என்னுடைய யுத்தமா என் கரத்துல எடுக்கிறேன். வாயா வாயா. தண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். தண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தார், ஆவியில் கொடியேற்றிடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தார், ஆவியில்
ஏற்றிடுவார். இஸ்ரவேலை உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நான் விடுவிக்க வந்திருக்கிறேன். இன்னை கண்ட நீங்க அந்த எகிப்தியனை பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் பல பேரை கடன்ல இருந்து வெளியே கொண்டு வருகிறேன். அந்த கிரீன் கலர் சாரி கட்டியிருந்த அந்த சகோதரியை மேலே அழைத்து கொண்டு வாருங்கள். அந்த வாலிப மகள் கருப்பு கலர் சுடிதார் போட்டிருக்க அந்த மகளை மேலே அழைத்து கொண்டு வாங்க. வாலண்டியர்ஸ் 2 பேர் சீக்கிரம் கூட்டு வாங்க. ஜீசஸ், அந்த சகோதரியை கூட்டு வாங்க. அந்த கிரீன் கலர் சாரி, லைட் கிரீன் சாரி, வாங்க சிஸ்டர், வாங்க வாங்க வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். தம்பி நீ மேலே வா. ஷங்கனா மதலபா, சீக்கிரம் கூட்டு வாங்க, மேலே கூட்டு வாங்க, மேலே கூட்டு வாங்க. அப்படியே கைகளை உயர்த்தி, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாமல் காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாமல் காத்திடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. ஷபலதரபா செட்டரே, இயேசுவின் ரத்தம் ஜெயம். இஸ்ரவேலை காக்கும் தேவன், இஸ்ரவேலே யாவே. தேவ வல்லமை இந்த மேடையில் அக்கினி மயமான தேவனுடைய வல்லமை இறங்கி வந்திருக்கு. சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். சோர்ந்து போன உனக்கு அவர் கோரமான புயல் வந்தாலும் உலகத்தால் கேட்டிடுவார். கோரமான புயல் வந்தாலும் உலகத்தால் கேட்டிடுவார். இஸ்ரவேலை உறங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர், அவருடைய பெயர் யாவே, அவருடைய பெயர் யெகோவா. ஷபலதரமன செட்டரே, இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. சந்தரபாஷிகனமா, மகளை அழைச்சிட்டு வாங்க. மகளே, நீ இந்த மைதானத்தில் வரும்போதே அங்கே ஒரு கணவன் மனைவியா ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறீங்க. தம்பி, நீங்களும் தயவு செய்து முன்னாடி வாங்க. உங்களுக்காக கர்த்தர் ஜெபிக்க சொல்றார். எஸ், நீங்க தான் வாங்க. God has a word for you. Jesus, thank you Holy Spirit. வாங்க தம்பி, முன்னாடி வாங்க. Don't feel shy. மகளே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட இந்த ஆயுதங்கள், மந்திரங்கள், நீ ரொம்ப நாளா தூங்க முடியாம பயங்கர வேதனை, கஷ்டம், மூச்சு திணறல் உனக்கு வருகிறது. கரெக்டா? திடீர்னு மூச்சு விட முடியாம ஏதோ அடைக்கிற மாதிரி உனக்கு ஃபீலிங் வரும்ல? யாரோ உன்னை நெருக்கிற மாதிரி உனக்கு இருந்துச்சுல்ல? ஏசப்பா எவ்வளவு நல்லவர். இந்த மகளை பார்த்தீங்களா? வாலிப மகள், வாழ வேண்டியவ, இவளுக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா அனுப்பப்பட்ட அந்த கிரியை இவளை வாட்டி வதைக்கிறது. ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறார். இதுவரை இவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த கிரியை என்னையோட இவங்க வாழ்க்கையை விட்டு வெளியேற போகிறது. நீ என்ன தெரியுமா சொல்ற? எனக்கு ஒரு ஓரமா இடம் கிடைச்சா கூட நான் ஒதுங்கிக்குவேன். என் வாழ்க்கையில
எனக்கு எதுவும் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல சாமி, நான் சாட்சியா இருக்கணும். ஆண்டவர் சொல்லார், நான் என்ன உன்னை அப்படி பட்ட மரமா விட்டுருவேனா? நான் யார் தெரியுமா? நான் தான் உங்க அப்பா, நான் தான் உன் தகப்பன். நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் போது உன் எலும்புகளை எல்லாம் உருவாக்குனேன். நான் உன்னை உருவாக்குனேன். நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? உனக்கு விரோதமாய் உடைய சரீரத்திலே சில கட்டுகளை வைத்து உன்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள், ஒரு பலவீனம் பார்க்கிறேன், அது வந்தா நீ அப்படியே பலவீனப்பட்டு போயிடுற. ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு நான் உன்னை விடுவிக்கிறேன். 2 கரங்களை உயர்த்தி சொல்லு, ஏசப்பா. ஒரு மைக் தாங்க. ஏசப்பா, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நீர் எனக்கு மறு உத்தரவு அருளி செய்து என்னை விடுவித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது எனக்கு விரோதமாய் என் சரீரத்திலே கிரியை செய்கிற சத்துருவின் சகல கிரியைகளும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறு. சத்தமா சொல்றேன், வெளியேறு, 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 போ இயேசுவின் நாமத்தில் போ. இயேசுவின் ரத்தம் அப்படியே கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த மகளுக்கு பரிபூர்ண விடுதலையை தருகிறார். நீ சீக்கிரமா மரிச்சு போயிருவேன்னு ஒரு பயம் உன்னை வாட்டி வதைக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்க பண்ணுவேன். நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பாய். எழும்பி பிரகாசிப்ப. Thank you Jesus. மைக் கொடுங்க. கபாலா சந்தரபா. ஆவியானவர் சொன்னதெல்லாம் கரெக்டாமா? எவ்வளவு நாளா உனக்கு இந்த காரியம் இருக்குது? 1 இயரா? இதனால ரொம்ப கஷ்டப்பட்டல்ல? நிறைய நேரம் தனிமையில நீ போராடினல்ல? கர்த்தர் நீ உன்னை விடுவிச்சாருன்னு விசுவாசிக்கிறியா? எப்படி ஃபீல் பண்ற? ஃப்ரீயா இருக்கா? கை காலை நல்லா உதறி விடு பாப்போம். காலை உதறி விடு. அடிக்கடி உன் காலில் ஏதோ ஒன்று பின்றது மாதிரி உனக்கு ஒரு ஃபீலிங் வரும்ல? உன்னுடைய கால்களில் என்ன மாதிரி உனக்கு ஃபீலிங் வரும்? என்ன மாதிரி உனக்கு இந்த சத்ருவினுடைய போராட்டம் சொல்ல தெரியல என்ன? ஆனா துக்கமா இருக்கும். நீ வாழ மாட்டேன்னு உன்கிட்ட பிசாசு சொன்னான்ல, ஆனா கர்த்தர் உன்னை வாழ வைப்பேன்னு சொல்றாரு. இன்னையோட உன் யுத்தம் முடிந்தது. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேலே இப்போ இறங்கி வரப்போகிறது. உனக்கு ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போறார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போய்விடும். நல்ல கையை தட்டி வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினால். ஜீசஸ் ஜீசஸ். கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய பலவீனத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறார். பலவீனத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் வயிற்று பகுதியில் இருக்கிற எல்லா பலவீனத்தின் கட்டுகள், பலவீனத்தின் ஆவியின் என்று நீ விடுவிக்கப்பட்டாய். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், இன்று கண்ட அந்த எகிப்தியனை இனி என்றைக்கும் நீ காண்பதில்லை. லூஸ். இப்பொழுதே உடைய வல்லமை இந்த மகளை தொடுவதாக சாட்சியாய் நிறுத்தும்படி உம்முடைய அக்கினி உன்னை சாட்சியாய் நான் நிறுத்துவேன். நீ இழந்தவைகளை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளுவார். உன் யுத்தம் முடிந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் யுத்தங்கள் முடிந்தது. யுத்தம் முடிந்தது. நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை சபையாக்குகிறேன். குடும்பத்தில் தோல்வி, நஷ்டம், இன்னொரு பக்கம் பலவீனம். கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் மாற்றுகிறேன். உன்னை சாட்சியாய் நிறுத்த பண்ண போறேன்.
உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இத்தனை ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை அழைத்து உன்னோட பேசுவார் என்றால், நீ கர்த்தருக்கு பிரியமானவள் மகளே, பெற்றுங்கள் பெற்றுங்கள். அபிஷேகத்தினால் நுகம் முறிவு போவதா. கையை தட்டி வாயை திறந்து, கையை தட்டி வாயை திறந்து சாம்பலை சிங்காரமாக்கி புலம்பலை ஆனந்தமாக்குவேன். சாம்பலை சிங்காரமாக்கி புலம்பலை எழும்பி வாணி என் பிரியவே என் ரூபவதியே. எழும்பி வாணி என் பிரியமே என் ரூபவதியே. ஆண்டவர் உன்னை தனக்கென்று தெரிந்து கொண்டார். உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு வேறு விருப்பின் முத்திரையை உன் மேல போடுகிறார். உன் வாலிபத்தை இயேசுக்கு கொடுப்பாயா? நீ கர்த்தருக்காக எழும்புவாயா? You want to dedicate your life to Jesus? ஆண்டவர் சொல்ல, நான் வல்லமையான ஒரு ஊழியத்தை உனக்கு தரப்போகிறேன். வல்லமையான ஊழியம். இந்த நாளை உன் கேலண்டர்ல எழுதி வைத்துக்கள். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Lord, fill him, Lord, fill him. அந்நிய பாஷையில பேசு பேசு பேசு. தீர்க்க தரிசன பாஷையை மாற்றுகிறார். மந்திரவாதிகளுக்கு சவால் விடுவார். விடுதலை ஊழியத்தை அவனுக்கு தருவார். உனக்குள்ளே வசனம் நிரம்பி இருக்கும். நீ நடமாடும் வேதகமாய் இருப்பாய். பைபிள் வசனம் உனக்கு மனப்பாடமாய் உன் மனதிலே கர்த்தர் பதிய வைப்பார். Thank you Holy Spirit. You will be different. நீ வேறே ஆவி உள்ள மனிதனாய் மாறுகிறாய். You will become a different person from today. வாங்க. நெடுநாள் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்கப்படும். இன்னைக்கு வர வேண்டான்னு யோசித்தீங்க, இங்க வந்த பிறகும் போலான்னு யோசித்தீங்க. பல தடைகள். கர்த்தர் எங்களோட பேச மாட்டாரான்னு கேட்டீங்க. ஆண்டவர் சொல்றார், இதோ நான் உங்களை நினைத்திருக்கிறேன். நான் உங்களை மறக்கவில்லை என்பதற்கு அடையாளமாய் உங்களை நான் அழைத்தேன். உங்களை நான் அழைத்தேன். தாமதம் என்று நீங்கள் கருதுவது தாமதம் அல்ல. தேவன் உங்களுக்காக தரப்போகிற மாபெரும் மாபெரும் அற்புதத்திற்கு அடையாளம். கர்த்தர் சொல்றார், இனி தாமதிப்பதில்லை, இனி தாமதிப்பதில்லை, இனி தாமதிப்பதில்லை. அந்த தாமதங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் துரிதப்படுத்தி அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களை அற்புத சாட்சியாய் கர்த்தர் இதே மேடையில கொண்டு வந்து நிறுத்துவார். எப்பத்தா எல்லா வாசல்களும் திறக்கப்படுவதாக. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் வெட்கப்பட்டு தலைகுனிந்த இடத்துல நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில். God bless you. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பலவீனப்பட்ட இடத்துல உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. கழுத்துல கட்டியோட வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, அந்த கட்டி ஒரு கொழுப்பு கட்டியா மாறும். அது கேன்சர் கட்டி கிடையாது. அது அப்படியே மறைந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றார், முன்னாடி வந்திருக்கிறவங்களுக்கும் பின்னாடி வந்தவங்களுக்கும் கர்த்தர் சொல்றார், இந்த மாதத்தோடு உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய துருப்பு முனையை கர்த்தர் கொண்டு வர போகிறார். இன்று கண்ட அந்த கடன் என்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் நீங்கள் காண்பதில்லை. கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி அப்பா. எல்லா கரங்களை வச்சிட்டீங்களா? இயேசுவின் நாமத்தில் இந்த பலவீனப்பட்ட பகுதியில் இப்படி வல்லமை இறங்கி வருவதாக. சைனஸ் குணமாவதாக. சைனஸ்னால வேதனைப்பட்டு மூச்சு விட முடியாம இரவுல மூச்சு திணறல் ஏற்படுகிறவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதா. உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது சுகத்தை தருவீரா. உம்முடைய கரம் அதை செய்து முடித்ததுக்காக நன்றி. சாட்சிகளை எழுப்புறதுக்காக நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.